நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது என்னுடைய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய தலைப்பு முற்றிலும் ஜெயம் கொள்வோம். எல்லாவற்றிலும் நம்ம எந்தெந்த காரியங்கள்ல நம்ம வறண்டு கிடக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாமே நமக்கு செழிப்பாக மாறப்போகுது. ஸோ ஆல்டிக்கு நாங்க அந்த குளோரி கெத்தீட்ரலுடைய சார்பாக எங்கள் பிள்ளைகள், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் சார்பாக ஒரு நன்றி சொல்றோம். எப்பொழுதுமே வெற்றி, எல்லாவற்றிலேயும் வெற்றி, எம்பெருமான் இயேசுவுக்கு கோடி நன்றி. முகம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். எளியவனாயிருந்தாயா கிதியோ, அவன பெரியவனா மாத்தினாரு எலியோ. எளியவனாயிருந்தாயா கிதியோ, அவன பெரியவனா மாத்தினாரு எலியோ. ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு உதவி செய்து தன் சகோதரனிடம் திறன்கோள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:6. தேங்க்யூ. மை நேம் இஸ் பி. தேவகீர்த்தனா. நாள் 3. அவருடைய கண்கள் ஜாதிகளில் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 66:7. மை நேம் இஸ் புவனசக்தி. நாள் 10. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. தேங்க்யூ. வித் காட் வி ஆர் ஹீரோ, வித்வுட் காட் வி ஆர் ஜீரோ. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. Very nice and beautiful. யோசிச்சு பாரு தம்பி, யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு தங்கை, யோசிச்சு பாரு. நாள் 1. தலைப்பு மணல் குன்று ஒன்று கற்பானையானது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருப்பான். பழையவைகள் ஒழிந்து போக எல்லாம் புதிதாக. தேங்க்யூ. ஆமென். மை நேம் இஸ் ராகுல். நாள் 5. தலைப்பு சீமோனின் மந்திர வித்தை. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5. தேங்க்யூ. விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை புவாசம். எனது பாவங்களை நான் மறுக்கவும் இல்லை, எனது அக்கிரமங்களை நான் மறைக்கவும் இல்லை. சந்தியா. நாள் 6. வார்த்தைகளை விட சத்தமாக பேசும் செய்கைகள். என்னை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. தேங்க்யூ.
மட்டும் தான் போனோம். ஆனா இவ சொன்ன அங்கிள் எனக்கு கல்யாணம் ஆனா கூட இந்த இடத்துலயே தான் இருக்கிறோம், மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கிறான்னு சொன்னார். அது விரும்பினபடியே கர்த்தர் அவளுக்கு செய்தார். இன்னைக்கு இந்த ஆலயத்துல அவளும் அவளுடைய கணவனுமாக சேர்ந்திருக்காங்க. My name is Karthika. தலைப்பு பெற்றோர் பிள்ளைகள் உறவு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. திருச்சபையின் ஊழியம் ஆவியினுடையும் அனுக்கிரகமும் அவனுடைய செயற்கைக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:7. தேங்க்யூ. ஜபக்குழுல ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு நமக்காக நம்ம கூப்பிட்டுருந்தோம், கொஞ்சம் வந்து எங்க பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு. அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட அண்ணனுடைய ஒரு தம்பி கூட வந்திருக்கு. அப்படி இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? ஓகே, குட். தேங்க்யூ. உங்களை பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பேப்பர், ஆனா போக முடியாதுன்னாங்க. நான் 3 பேர் போக வச்சிருக்கேன். கைதட்டலாமா? கைதட்டலாமா? சரி. எனக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. எல்லாரும் சிலுவை தூக்குவேன். அடுத்த பக்கம் வருமா? என்ன பண்ணிட்டான்? பின்னால கட் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு அதுதாங்க நம்ம வாழ்க்கையில சில தோல்விகள் வரும், சில பாரங்கள் வரும், வியாதிகள் வரும். இதன் மத்தியிலையும் கிறிஸ்து என் கூட இருக்காருன்ற பெயினோட தாகத்தோட நம்ம கடந்து செல்லும் போது வெற்றியுள்ள வாழ்க்கை முடியும். தோல்வியின் மத்தியில வெற்றி. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வியின் மத்தியில இந்த ஒரு பெரிய மனுஷன் நெட்டாவே போக மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது, நம்ம தினமும் மேலும் வாசித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு கிருபை செய்வாங்க.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான செய்தியை அழகான முறையில தெளிவாக நாங்கள் இவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி, அவர்கள் சொன்ன வசனத்தின்படி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்க முன் வந்த அருமையான டாக்டர் சேரனம் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க அருமையாக பாடினீர்கள். கர்த்தருடைய வசனத்தை சொன்னீர்கள். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, நம்மளை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எங்க நேசிக்கிற அதி உள்ள சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நாங்க துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாயினாலே ஆண்டவரே துதிகளை ஆண்டவரே எடுத்துறாப்பா. அதுக்காக நாங்க துதிக்கிறோம்ப்பா. எஃப்எம்பி குழுவினரோட கத்தாவே நிறைவேற்றபடியால் நன்றி சொல்றோம்ப்பா. டீச்சர்ஸ் உங்க கிஃப்ட் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. பிகினர்ஸ் டீச்சர்ஸ் ரஞ்சனி அண்ட் மரிய பாரதி. ஜூனியர் டீச்சர்ஸ் அவங்கதான் டைரக்டரு. இந்த பிள்ளை செல்வங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செல்வத்துக்கும் ஈடாகாத ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நேசர் வரும் வந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர். அல்லேலூயா.